சின்ன ஜெபமனும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். கர்த்தருடைய வல்லமையான கரம் எங்கள் மத்தியில் அசைவாடி எங்களை பலப்படுத்தி தேவ கிருபையினால் எங்களை தாங்கும்படி ஜெபிக்கிறேன். வழிநடத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. நீங்கள் சொல்லக்கூடிய சத்தியம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான் இது உங்களுக்கு புரியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். விசுவாசத்தை தடை பண்ணும் பாவம் என்ன சொல்லுங்க? இப்போ நல்ல காலுங்க, நம்ம எந்த காரியமானாலும் சரி தேவனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் நமக்கு தேவை விசுவாசம். விசுவாச பயிற்சியெல்லாம் இருக்குது. அதனால் பயிற்சி தந்து விசுவாசத்தில் பலப்படுத்தி மலைகளை பெருக்கத்தக்கதான விசுவாச வளர்ச்சிக்கும் மரித்தோலை எழுப்பக்கூடிய விசுவாச பயிற்சிக்கும் நாம் பயிற்சி பெற வேண்டும். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஏதோ ஒரு நாள் வந்துட்டு கடந்து போவதுக்குள்ள இது வளர்ச்சி. கிறிஸ்துவ ஜீவியம் என்பது வளர்ச்சி. நீங்கள் 3ஆம் கிளாஸ்லேருந்து 4ஆம் கிளாஸ் போய் 4ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் போய் அப்படி வளர்ந்தது போல கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்ந்து விசுவாசத்தின் கிரியைகளிலே பெருக வேண்டும். நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு அல்லேலூயா ஆவியானவர்னால கொடுக்கப்படுகிற பெரிய அவார்டு விசுவாசம். அவர் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பவர்னு எழுதியிருக்கு. விசுவாசம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அல்லேலூயா அதில் வசனம், பரிசுத்தம், மனம் திரும்புதல் எல்லாம் இணைந்து தான் கொண்டு வரக்கூடியது ஒரு விசுவாசத்தின் தன்மை. ஆனால் நன்றியோடு கூட துதிக்கிறேன், இந்த விசுவாசம் இல்லாதபடி பிசாசானவன் வஞ்சிக்கிறபடினால தான் கிறிஸ்துவர்களாலே வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற அநேக சுதந்திரங்களை, அநேக விடுதலையை நாம் சுதந்திரிக்க முடியவில்லை. நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி சொன்னேன், 34 வருஷமாக இவ்வளவு லாஸ் ஆனது, இவ்வளவு நஷ்டம், இது எல்லாமே விசுவாச பயிற்சி. என்னை தேவனைப் போல மாற்றுவதற்குண்டான அல்லேலூயா பாடங்கள். நான் இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு என்னை தகுதிப்படுத்தின தேவன் எப்படி. ஆனால் அதில் நீங்கள் ரெகுலராக அப்படியே நஷ்டமாகவே ஆகிட்டு தான் இருக்கும். அது உலக நஷ்டம். ஆனால் நமக்கு தருவது பூராமே உலகத்தின் ஆஸ்தியை மட்டுமல்ல, அவர் ஆத்துமா அறுவடை தான் நமக்கு பெரிய ஆஸ்தி. இப்போ என்ன ஆச்சு? இந்த விசுவாசம்தான் பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய ஒரு திறவுகோல். உனக்கு இந்த பூமியில் நீங்கள் வாழும் வரை நீங்கள் எதை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் இந்த சாவியாகிய விசுவாசம் இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ 1000 ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் ஒவ்வொரு பிசாசை துரத்தினதும், ஒவ்வொரு குருடர் சப்பானிகளை நடக்க செய்ததும், அல்லேலூயா முடவர்களை நடக்க செய்ததும், பேய்களை துரத்தினதும் விசுவாசத்தின் அடிப்படையில். நீ யாருனாலும் பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரசித்தது, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசத்தை அல்லேலூயா படியே உனக்கு ஆக கடவுது அப்படின்னு விசுவாசத்தை மையமாக வைத்து தான் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடிந்தது. இந்த விசுவாச துரோகம் தான் முந்தி நேரிடும்னு பவுல் சொல்லுகிறார். ஆனால் இந்த விசுவாசத்தை துரோகம் செய்யக்கூடிய அந்த பாவம் என்ன என்பது தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் விசுவாசம் இல்லாமல் அல்லது அநேக காரியங்களை செய்யாமல் பெரிய காரியங்களை உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் இழக்காமல், அதாவது இந்த உலகத்தை விடாமல், உலகத்தை சார்ந்திராமல், இயேசுவை மற்றும் வசனத்தின் மூலமாக இயேசுவை மட்டும் சார்ந்து நின்றால் மட்டும்தான் நீங்கள் விசுவாச பயிற்சிக்கு அல்லேலூயா வர முடியும். ஆனால் இப்போ கிறிஸ்துவம் என்ன ஆகிட்டு, நான் ஜெபம் பண்ணி பார்த்தா நடக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் கூடயும் அல்லேலூயா சோதனம் போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான்னு நினைக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விசுவாசத்தில் வளர முடியும். ஆனால் இந்த விசுவாசத்தின் அல்லேலூயா பாவம் என்னங்கிறது தான் உங்களுக்கு நான் போதிக்கக்கூடிய ஒரு காரியம்.
நீங்கள் விசுவாசத்தின் அலலியா பாவம் செய்யாதபடி இருக்க வேண்டுமே ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இந்த 3 திரித்துவ தேவனுடைய கிரியைகள், அவர் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள், மூவரும் பிரிந்து 3 காரியங்களை செய்கிறார்கள் என்பதை நீங்கள் சரியாக புரிந்திருக்க வேண்டும். பிதாவானவரின் கிரியை என்ன, இயேசுவின் கிரியை என்ன, கிறிஸ்துவின் கிரியை என்ன? நான் இப்படி ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு அம்மா எந்திரிச்சு சொல்லிச்சு, ஐயா நீ என்ன திரித்துவ தேவனை பிரித்து போதிக்கிறீர்கள் அப்படின்னு. ஆனால் திரித்துவ தேவன் முதல் பிரிவினை வந்துடுது. ஆனால் 3 பேரும் ஒன்றாக இருக்காங்கள் தான் அதுதான் கடவுளின் அடையாளம். 3 பேராக பிரிந்திருக்கல. இப்போ இஸ்லாமியர்கள்லாம் கிறிஸ்துவத்தை சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, அவங்க 3 தெய்வத்தை கும்பிடுகிறார்கள்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது புரிந்து கொள்ளாத தன்மை. நல்ல கேளுங்க, ஆன்மீகம் என்பது அல்லேலூயா வாக்குவாதத்துக்கு உரியதல்ல, அது வெளிப்பாடு. ஆன்மீகம் என்பது நீ தேவனை சார சார தேவனுடைய கிரியைகளை நம்ம வெளிப்படுத்துவார். அது அறிவினால் ஏற்படக்கூடியதல்ல, வெளிப்பாட்டினாலே ஏற்படக்கூடியது. மற்ற புறமதஸ்தர்கள், சித்தர்கள், அல்லேலூயா இவர்களெல்லாம் அவங்க இந்த சரீரத்துக்கு என்ன தேவை என்பதை அல்லேலூயா பூரணமாய் பெற்றுக்கொள்வதற்காக அறிவை பெற்று அதற்கு நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அது திருக்குறள் எழுதியிருக்கிறார். இது அல்ல, இது கிறிஸ்துவம் அது அல்ல. கிறிஸ்துவம் என்பது நீ மறுமையில் 1000 வருட அரசாட்சியிலே பங்கு வருவதற்காக இந்த பூமியிலே உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் அல்லேலூயா கிறிஸ்தவம். இந்த திரித்துவ தேவனில் 3 பேர் என்ன செய்கிறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் விசுவாசத்தின் கிரியைகளில் நீ அல்லேலூயா ஜெபிக்கவோ தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளவோ முடியும். பிதாவானவற்றிலிருந்து தான் எல்லா காரியங்களும் வர வேண்டும். எந்த வரமும் எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது அப்படின்னு அதில் வேதம் சொல்லுது. அதனால் ஒரு மனிதன் ஜெபம் பண்ணுவது பிதாவை நோக்கி தான் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த காரியத்தை நீங்கள் தெளிவாக புரிந்துக்கணும். அவர் பரிசுத்தராக இருக்கிறார், மகிமையில் வீற்றிருக்கிறார். அவர் இடத்துக்கு மனுஷனானவன் போக முடியாது, போனவன் ஒருவரும் இல்லை, அவரிலிருந்து இறங்கி வந்தவன் ஒருவரும் இல்லை, இயேசுவை தவிர ஒருவரும் இறங்கி வந்ததில்லை. அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். அவர் நாம் மரித்து மறுமைக்கு நாம் போகும்போது தான் பிதாவினை தரிசிக்க முடியும். இப்போ யாரும் தரிசிக்க முடியாதுங்கிறதெல்லாம் நல்ல புரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் விசுவாசத்தில் பலப்பட முடியும். அடுத்தால இயேசுவை குறித்து தெளிவான அறிவு வேண்டும். அந்த பிதாவான தேவன் மனுகுலத்தை மீட்கும்படியாய் மனிதர்கள் மாமிசமாய் இருக்கிறபடினாலே அவரும் மாமிசத்தில் வெளிப்பட்டு ஆதாம் தொட்டு இந்நாள் வரை உள்ள பாவ சாபங்களை கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து பலியானார். அவர் அல்லேலூயா அவர் 2000 வருடத்துக்கு முன்பாக பலியானார். ஆனால் 2000 வருடத்துக்கு பின்பாக நாம் எனக்காகவும் பலியானார்ங்கிற சொல்ல காரணம் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு முன்பாக பிறக்கிற மனிதன் வரை செய்கிற எல்லா பாவத்திற்கும் கல்வாரி சிலுவையில் அவர் கரையம் கட்டினார். அப்போ நீ தேவனை பிதாவை சந்திக்க வேண்டுமானால் இந்த இயேசு அல்லாமல் உன்னை பரிசுத்தமாக்குகிற உனக்காய் பலியான அல்லேலூயா அவரை அறியாமல் அவரை விசுவாசிக்காமல் அவர் மூலமாய் அல்லாமல் நீ பிதாவை தரிசிப்பதில்லை. அதான் இயேசு சொன்னார், என்ன இல்லாமல் பிதாவின் இடத்துல ஒருவன் வரான். அப்போ இப்போ என்ன ஆயிட்டு, நீங்கள் இயேசுவை குறித்து தெளிவான அறிவு வேண்டும். பாவங்களை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இயேசு என்ன சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். பிதா என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் அப்படிலாம் அவர் சொல்ல காரணம், நாங்கள் திரித்துவ தேவன் ஒருவராக இருக்கிறோம் என்பதைத்தான் போதித்தார். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக பிதாவாக தேவன் குமாரன் என்ற பெயரில் மாமிசத்தில் வெளிப்பட்டு சிலுவையில் அறையண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து அல்லேலூயா பிதாவினிடத்தில் சென்று அல்லேலூயா அவர் தான் கிறிஸ்துவை அனுப்பி இருக்கிறார்.
அவர் தான் பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறார். இந்த தெளிவு, சரியான ஒரு தெளிவு ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியம் தேவை. இந்த தெளிவு இல்லாமல் நீ அல்லேலூயா தேவனை விசுவாசித்து எந்த காரியம் வர முடியாது. சிலுவை உபதேசமே இன்னைக்கு இல்லை. காரணம் என்னவென்றால் பிசாசினால் தடை செய்யப்பட்ட ஒரு பெரிய பாவம். சிலுவை உபதேசம், மனம் திரும்புதல், காயம், பலி, அல்லேலூயா எனக்காய் பலியானார், அந்த எண்ணங்களே அநேகற்று இல்லை. தலைமுறை சாபங்களை தேவன் சிலுவையிலே பலியாகி என்னை மீட்டெடுத்தாருங்கிறத ஒருத்தருமே உணரவில்லை. இதை மறைத்தது மனிதன் அல்ல, பிசாசின் கிரியைகள் தான். இந்த அல்லேலூயா பாவத்தை செய்ய அல்லேலூயா மனிதன் மூலமாய் கிரியை செய்து சிலுவையை முற்றிலுமாய் மறைத்து மனம் திரும்புதலையும் அதன் மூலமாய் வருகிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் அதன் மூலமாக வருகிற ரட்சிப்பையும் மக்கள் அடையக்கூடாதபடி தடை பண்ணுகிற ஒரு பயங்கரமான சக்தி. அதுதான் நான் சொல்லுறது பாவம். உன் விசுவாசத்தை கெடுக்கக்கூடிய பாவமே இதுதான். இயேசு எனக்காய் மரித்து சென்று பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி என்னை சத்தியத்தின் பாதையிலே நடத்தி அல்லேலூயா நான் அல்லேலூயா மீறுதலுக்கு உண்டான காரியங்களிலே நான் சிலுவையிலே ஆணி அறைந்து அந்த பாவத்தை கொன்றுவிட்டு நான் இயேசுவை சாயலுக்கு ஒப்பாய் மாற்றும்படியாய் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இதுதான். அவர் வருங்காலத்தில் தீர்க்க தரிசனம் சொல்வதற்காக மட்டுமல்ல, உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதற்காக மட்டுமல்ல, வேத வசனத்தை விளக்கி காண்பதற்காக மட்டுமல்ல. வேத வசனம் நான் பிசாசு பேசுவோம், பிரச்சனையே இல்லை. ஆனால் எது செய்ய முடியாதுன்னா ரட்சிப்புக்குள்ள ஒரு மனுஷனை நடத்துவது பிசாசினால் முடியாத காரியம். ஆனால் ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். ஆடல் பாடல் ஆராதனை அதுக்காக மட்டுமல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை அல்லேலூயா பாவத்தை குறித்து அவனை கண்டித்து உணர்த்தி அல்லேலூயா மனம் திரும்பி இயேசுவை போல மாறுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த அல்லேலூயா இந்த திரித்துவ தேவனின் மேலே வைக்கிற விசுவாசம், அவருடைய கிரியைகளின் மேலே வைக்கிற விசுவாசம், சிலுவை மேலே வைக்கிற விசுவாசம் நம்மை அல்லேலூயா நன்றியோடு துதிக்கிறேன் பரலோகத்தை தரிசிக்க வைக்கும். என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, எதுக்கும் முடிவு உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இருந்தால் வரணும். இன்றைக்கி எல்லாம் சபை ஊழியர்கள் எல்லாம் அல்லேலூயா நடிகர்களாக மாறிட்டாங்க. அல்லேலூயா நம்ம சபைகள்லாம் சினிமா தியேட்டராக மாறிட்டு, விசுவாசிகள்லாம் ரசிகராக மாறிட்டாங்க. நல்லா ரசிக்காங்க. நல்ல எங்கள் பாஸ்டர் நல்ல கைத்தட்டி ஆடுறாரு, அந்த பாஸ்டர் கைத்தட்டி ஆடுறாருன்னு ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இல்லை, இது கிறிஸ்துவமே இல்லை. ஆராதனை எல்லாம் ஒரு கிறிஸ்துவத்தின் ஒரு பகுதி. எது மெயின் காரியம்? நீ இயேசுவை போல மாறணும். தேவன் மேலே இருந்த மகிமை உன் மேல் காணப்படணும். அல்லேலூயா அந்த ராஜ்யத்திற்குரியவன் அல்ல, நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். நமக்கு எல்லாவித நன்மை, ஈவு, பாதுகாப்பு எல்லாம் பரலோகத்திலிருந்து வர வேண்டும். இந்த திரித்துவ தேவனையும் சிலுவையையும் மறைக்கிறது தான் ஒரு கிறிஸ்துவனின் பாவம். இதை நீங்கள் மறைந்தாலோ மறைச்சாலோ மறந்தாலோ விசுவாசத்தின் கிரியை உங்களுக்குள்ள நடக்காது. நீங்கள் விசுவாசத்தின் கிரியை இருக்கணும். நம்ம கிரியை செய்யணுமா? நீங்கள் இந்த திரித்துவ தேவனின் கிரியைகளை உங்களுக்குள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி சிலுவை மூலமாய் நடைமுறைப்படுத்தி பரிசுத்த ஆவியை நடத்துவதற்கு ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விசுவாசமே பிறக்கும். புதுசாக இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு முதல்ல கர்த்தர் ஒரு விசுவாசத்தை கொடுப்பார். வாசிப்போம் ஒரு வசனத்தை.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 27வது வசனம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடராய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது படுகிற மீனை பிடித்து அதன் வகையை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தையும் காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இது ஒரு பெரிய அற்புதம். அல்லேலூயா. இது இயேசு செய்தார். இயேசுவால, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவால எப்படி செய்த முடிந்ததுன்னு நீங்க கேட்கலாம். எப்படி செய்ய முடிந்ததுன்னா, அவர் என்ன சொன்னாரு, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இப்போ இயேசுவின் காலங்கள், அந்த காலம் வந்து இயேசுவின் காலங்கள். இன்னும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை, பூமிக்கு கொடுக்கப்படவில்லை, அவருக்குள் பரிசுத்த ஆவி இருந்தது. இப்போ தேவனுடைய கிரியைகளை நீங்க செய்யணும்னா பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள்ள வரணும். பிதாவின் ஆவியானவர் எப்படி வருவார்னா, நீங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார். அப்பதான் பிதா கிரியை செய்வார். ஆனால் கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டு அங்கே விடுதலை உண்டு. அப்போ நீங்க பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டுமானால், இயேசு அல்லேலூயா மனிதனாய் இருக்கும்போது ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன அற்புதம்னா, நீ ஒரு மீனுக்குள்ள ஒரு வெள்ளி பணத்தை எடுக்கக்கூடிய பெரிய அற்புதம். இந்த அற்புதத்தை அவர் செய்ய காரணம், அவருக்குள்ள பிதாவானவரும் பரிசுத்த ஆவியானவரும் தங்கி இருந்தார்கள். அவர் சொன்னார், ஆண்டவர், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், 12க்கும் அதிகமான லேகியோனை அனுப்பி இந்த ரோம பேரரசையை அழித்திருப்பார் அப்படின்னார். அப்போ எல்லா ஈவுக்கும் அவர் பிதாவை தான் தேடுகிறார். ஏன்னா அவர்கிட்ட இருந்தால் எல்லாமே இறங்கி வர வேண்டியதாக இருக்கிறது. வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 10வது அதிகாரம் 18வது வசனம். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, அதை மறுபடி எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை ஆமென் பிதாவின் இடத்தில் ஆமென் கொண்டேன் என்றார். போதும். எதை குறித்து சொல்றாருன்னா, ஒரு ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் எனக்கு பிதாவினால் கிடைத்தது. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு வர்றோம்னா, நீங்க பிதாகிட்ட தான் எல்லா அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பிதா உங்களுக்குள் இருக்க வேண்டும், ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே இதில் 25வது வசனம். பிரதியுத்தரமாக சொன்னேன், ஆமென், பிதாவின் நாமத்தினாலே செய்கிற கிரியைகளை ஆமென் சாட்சி கொடுக்கிறது. போதும். நீ இதுல ரொம்ப குழப்படிகள் வரும். ஆபிரகாம் இயேசுவின் நாட்களை பார்க்க ஆசையா இருந்தான், பார்த்து கலிகூர்னான்னு எழுதியிருக்கோம். ஆனால் ஆபிரகாம் அதில் இயேசு பிறப்பதற்கு முன்பாக 3000 வருடத்துக்கு முன்பாகவே ஆபிரகாம் பிறந்தான். அப்போ அவர் இயேசுவின் நாள்னா அவர் பிறந்த நாளை மட்டும் சொல்லலை, அவர் சிலுவையில் அறையப்பட்ட உயிர் தெழுந்த காரியத்தை சொல்லுகிறான். அப்போ எப்படி கண்டான் அப்படின்னா, அவர் அவருக்கு வந்து இந்த டைம்கெல்லாம் கிடையாது, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர்.
அவங்க பரிசேர் சதுசேர் முன்னால் நான் அல்லேலூயா ஆபிரகாமின் நாளை காண ஆசையாக இருந்தான்னு இயேசு சொல்லும்போது சொன்னார், உனக்கு இன்னும் 30 வயசு, 50 வயசே ஆகலையே, ஆபிரகாம் எங்கள் தகப்பன் பிறந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போம்னா அதில் எவ்வளவு தூரம் அல்லேலூயா நுணுப்பமான சத்தியங்கள் அடங்கி இருப்பதுங்கிறத நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆபிரகாம் சொல்கிறான், அல்லேலூயா நான் அவர் அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். நீங்கள் சங்கீதத்தின் புத்தகத்தில் அந்த 22வது சங்கீதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சிலுவையில் அறை போடக்கூடிய காரியத்தை அப்படியே எழுதுகிறான். என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர், நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, அல்லேலூயா பாசான் எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டதுக்கெல்லாம் எழுதுகிறான். அப்போ இவன் இந்த இதை இவன் 3000 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடியதை அதுக்கு முதலையே தரிசிக்கிறான் ஆபிரகாம். அந்த காரியத்தை தான் இவர் சொல்றார், சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிர் தெழுந்து அவர் அல்லேலூயா பிதாவின் வலது வரிசையத்தில் இருந்து இவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை கொடுத்திருக்கிறார் பிதா. திருத்துவ தேவன் மூவரும் ஒன்றாயிருந்து தன்னுடைய நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை வெளிப்படுத்தினார். இவன் இயேசுவின் நாமம்னா நான் இயேசுவின் நாமன் சபைக்கு 1 வருஷம் போயிருக்கிறேன். அவன் என்னென்ன இயேசுங்கிற அந்த நாமம் அந்த பேர் மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால்களும் எனக்கு முன்பாக முடக்கப்படும் எழுதியிருக்கு. இயேசுவின் நாமத்தினால எதை கேட்பியோ அதே தருவேன்னு எழுதியிருக்கு. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசுக்கு கொடுத்தாருன்னு எழுதியிருக்கு. என்ன இயேசுவின் இந்த இயேசுங்கிற பேர் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அதுக்கு பேர் தான் இயேசுவின் நாமம்னு வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் புரியணும். இதை சரியானபடி புரியலைன்னா உங்களுக்கு விசுவாசத்தின் பலன் கிடைக்காது. இதை தடை பண்ணுகிறது தான் பாவம். இங்கே அறியக்கூடாதபடி உங்களை ஆத்மாவில் தடை பண்ணுகிறது. சிலுவையை குறித்தும் இயேசுவை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் அல்லேலூயா மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் அல்லேலூயா இந்த துணிகரமான பாவம் செய்ய காரணமே இந்த விசுவாச மறுதலிப்பின் கொண்டு வருகிற பாவம். நீ விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதெல்லாம் கூடாத காரியம். உங்கள் அல்லேலூயா தேவன் உண்டென்றும் தேவன் கிரியை செய்கிறாரு பிசாசும் விசுவாசிக்கின்றனவே. ஆனால் வேதம் சொல்லுது பேதுருல அல்லேலூயா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். எதில் நீங்கள் கிரியை காமிக்கணும்னா மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று சிலுவையை நீங்கள் அறிக்கை செய்யணும். அப்போதான் இது செய்யக்கூடாதபடி தடைகள். இந்த உலகத்தில் கிறிஸ்துவ ஜீவியத்தில் இருக்கிற பயங்கர தடை தான் நான் இப்போ சொல்லுகிற பாவம். இதை யாருமே முயற்சி செய்கிறதில்லை. கண் மறைக்கப்பட்டிருக்கிறது, போதிக்கிறதுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, அதை விசுவாசிக்கிறதுக்கு அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன பாவம் அல்லேலூயா செஞ்சிட்டோம், ஆத்மாவில் உணர்த்தப்படுகிறது, இருதயத்தில் உணர்த்தப்படுகிறது, மனம் திரும்பணும்னு ஆவியானவர் போதிக்கிறார். ஆனால் நீங்கள் 2 தடவை மனம் திரும்பலைன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இருதயம் கடினமாயிரும். ஆனால் அந்த சைடு உங்களுக்கு விசுவாசத்தின் கிரியை செய்ய முடியாது. இதுதான் நீங்கள் செய்கிற பயங்கரமான பாவம், கொடிய பாவத்திலும் கொடிய பாவம். இயேசுவை மறுதலிப்பது, கிறிஸ்துவை மறுதலிப்பது, பிதாவை மறுதலிப்பது, சிலுவையை மறுதலிப்பது தான் பிசாசு செய்ய வைக்கிற கொடிய பாவத்தின் தன்மை. எதுக்கு அந்த காரியத்தை செய்கிறான்னா, நீங்கள் பரலோக ராஜ்யம் வரக்கூடாது. நீங்கள் பாடுங்க, ஆடுங்க, 1000 சபையை வச்சு சபை நடத்துங்க, கிறிஸ்துவன்னு பேர் வச்சுக்கிடுங்க, ஞானஸ்தானம் எடுங்க, ஆராதனை எதுனாலும் செய்யுங்க. நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடாது என்பதற்காக அல்லது விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு இந்த விசுவாச தடை உண்டாகும். எத்தனை பேருக்கு தெரியும் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் கிரியைகள்? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் மனம் திரும்புகிறவர்களாக இருக்காங்க? எத்தனை பேர் சிலுவை சுமக்கிறவர்களாக இருக்காங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சிலுவையில் மரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்? எத்தனை பேர் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக இருக்காங்க? எத்தனை பேர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவை தரித்தவர்களாக காணப்படுகிறார்கள்? எத்தனை பேர் ஆவியானவர் ஏவுதலுக்கு உட்பட்டு கிறிஸ்துவ ஜீவியம் நடத்துகிறார்கள்? எங்கும் பார்க்க முடியாது, எங்கேயும் இல்லை. ஆண்டவர் அதை ஆவனார், இதை ஆவனார், ஆவியானவர் அதை பேச சொன்னார், இதை ஏகப்பட்டதை கேட்டிருக்கேன். ஐயா, நீ செய்த பாவத்திற்கு மனம் திரும்பி இயேசுவை போல மாறணும்னு ஆவியானவர் பேசினார்னு சொல்ல ஒரு ஆளை நான் காணலை.
இதுதான் பாவம். நான் இப்போ சொல்கிறேன்னா இதுதான் பாவம். வாசிப்போம் ஒரு வசனத்தை. ரோமர் எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். என்னவென்றால் என்னவென்றால் 9:10 9:10 நான் 10:9 10வது வசனம் வாசிட்டு 9வது வசனம் வாசிக்கணும் கேட்க நினச்சேன். 10வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்றும் விசுவாசித்தால் என்ன எழுதிருக்கு? இயேசு கர்த்தரா இருந்தாரு. அவர் மாமிசத்துல கிறிஸ்துவாய் கர்த்தரா இருந்த இயேசுவாய் வெளிப்பட்டாரு. அவர் எனக்காய் மரித்தாரு, உயிர்த்தாரு அப்படின்னு மனசுல விசுவாசிச்சேன்னா நீ ரட்சிக்கப்படுவாய். இந்த காரியம் நடக்கா? எங்கேயுமே நடக்கிறது இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுது, கர்த்தராக இருக்கிற தேவன் இயேசுவாய் பிறந்து பூமியில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தார். இதை விசுவாசிக்கணும். இப்படி விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இதை விசுவாசிக்க கூடாமல் இருக்கிறது தான் பாவம். இதை விசுவாசிக்க கூடாமல் செய்ததுலாம் அதுதான் பாவம். எனக்கா இயேசு பலியானாருங்கிறத அநேக இருதயம் நம்ப மறுக்கு. நான் சாபத்தில் பிறந்திருக்கேன். எங்கள் அப்பா குணம் அல்லையா பிசாசின் குணம். அந்த குணத்தை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாரு. என் பாவத்துக்காக அவர் கரையம் கட்டியிருக்காருங்கிற காரியங்களை வாயில் பேசுகிறாங்களே தவிர அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. அதுதான் கொடிய பாவம். அதுதான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடாத அல்லது இந்த விசுவாசத்தினால இந்த பூமியில் கிரியை செய்யக்கூடாது செய்கிற கொடிய பாவம். அநேகர் மறுதளிக்கிறார்கள். ரொம்ப பேர் சிலுவை மறுதளிக்கிறார்கள். உண்மை, நான் சொல்கிறது 100% உண்மை. நீ எங்கேயா போய் நான் இந்த சிடி எத்தனையோ சிடி போட்டிருக்கேன். அல்லையா 100க்கு மேலே இருக்கும். ஆனால் 35 பேர் 40 பேர் மட்டும் பார்க்க காரணம் என்ன தெரியுமா? சிலுவை உபதேசம். அழகாக சொன்னான் பவுல், சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு பொருளும் பைத்தியமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறேன்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் அது தேவ பலனாக இருக்கும். அப்போ நீங்கள் இதில் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பார்க்குறாங்க? 35 பேர் 30 பேர். ஒரு பொம்பளை படத்தை போட்டு விட்டோம்னா லட்சக்கணக்கில் பார்க்குறான். ஒரு சிலுவை உபதேசத்தை கேட்கறதுக்கு நாதி கிடையாது. காரணம் இந்த வஞ்சகம், பிசாசின் வஞ்சகத்தினால் உள்ள பாவம். 10வது வசனம் வாசிமா. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக ஆமென் வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். என்னத்தை அறிக்கை பண்ணணுமா? தேவன் இயேசுவை அனுப்பி எனக்காய் மரித்து எனக்காய் எழுந்தார் என்பதை நீங்க விசுவாசிக்கணும். அதை அறிக்கை செய்யணும். எங்க நடக்கு? எந்த கிறிஸ்துவ சபைகள்ல எந்த விசுவாசிக்குள்ள இந்த காரியம் நடக்கு? அப்ப இது வஞ்சகம், பிசாசின் வஞ்சகம். அதாவது பாவம், கொடிய பாவம். கிறிஸ்துவ மைய கருத்தே சிலுவைதான். இந்த பைபிள் இருக்குல்ல, அந்த பைபிளுடைய மைய கருத்தே சிலுவைதான். ஆனால் சிலுவையின் உபதேசத்தின் மறுதலிப்பு, சிலுவையின் பின்பற்றுதல், தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமக்கிற காரியங்கள், நாம் செய்த பாவங்களை சிலுவையில் அறையிற காரியங்கள், பழைய மனுஷனை சிலுவையில் இயேசுவோடு கூட அறையக்கூடிய காரியங்கள், இயேசுவோடு மரிக்கக்கூடிய காரியங்கள், புதிதான மனுஷன் அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுந்த காரியங்கள் போதிக்கப்படுவதும் இல்லை, போதித்தால் அதை விசுவாசிப்பதும் இல்லை, விசுவாசித்தால் அதை நடைமுறைப்படுத்துவதும் இல்லை. இதுதான் நான் சொல்ற பாவம். இதுதான் கொடிய பாவம். அல்லது அந்த பூமியில எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பாயாக. இந்த சத்தியத்துக்குள்ள வராத எந்த கிறிஸ்துவனும் அல்லது எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இது மாபெரும் சத்தியம்.
தேசத்தை அசைக்கக்கூடிய இந்த சத்தியம். ஆனால் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது நான் எனக்கும் தெரியும், நான் யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு. எப்போ ஏற்றுக்கொள்வார்கள்? அவர் அல்லேலூயா மார்பில் அடித்து மனம் திரும்பினார்களாம் நினிவே பட்டணத்தார். அந்த அந்த ஆவியானவர் மக்கள் மத்தியில் இறங்கணும். மக்கள் மத்தியில் இறங்கும் போது தான் உணர்வின் ஆவி ஊற்றப்பட்டு அவங்க மார்பில் அடிச்சுக்கிட்டு மனம் திரும்புவார்கள். இதுதான் வஞ்சகம். இப்போ நான் சொல்கிற காரியங்கள் இதுதான் பிசாசின் வஞ்சகத்தினாலே அதை செய்கிற கிறிஸ்துவர்கள் செய்கிற கொடிய பாவம். விபச்சாரத்தை விட, கொலைபாதத்தை விட, விக்கிரகாராதனை விட பயங்கர மோசமான பாவம் கிறிஸ்துவை மறுதலிப்பது. வாசிப்போமே. 1 யோவானின் புத்தகம் 1வது அதிகாரம், 2 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேகர் வஞ்சகர் தோன்றியிருக்கிறார்கள். ஆமென். வஞ்சகனும் ஆமென். யாரைய? இயேசுவை மறுதலிக்கிறது. இயேசு அல்லேலூயா கடவுள் இல்லை. இயேசு இந்தியாவுக்கு வந்தார். இயேசுக்கு மகத்துலனார் மரியாளுங்க திருமணமாகி 4 பிள்ளைகள் இருந்தது. இது எல்லாமே இந்த அந்த வஞ்சிக்கிற ஆவிகள். பிதாதான் தேவன், குமாரன் தேவன் இல்லை, பரிசுத்தாவி தான் தேவன், குமாரன் தேவன் இல்லை, குமாரன் தேவன். இதுவும் பயங்கரமான வஞ்சகத்தின் ஆவிகள். அழகா எழுதியிருக்கிறார், மாமிசத்தில் பிதாவாய் இருந்த தேவன் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற எந்த ஆவியும் இந்த காரியம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சிலுவை உபதேசம் இருந்ததான் இயேசுவை உயர்த்துவீர்கள், பிதாவை உயர்த்துவீர்கள், ஆவியானவரை உயர்த்துவீர்கள். இயேசுவை குறித்தும் பூர்ணமாக அறிந்திருந்தால் தான் நீங்கள் பிதாவை குறித்து அறிய முடியும், அல்லது பரிசுத்தாவியானவரை குறித்து அறிய முடியும். சிலுவை இயேசு என்ன செய்தாருங்கிற தியாகத்தை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். இல்லைன்னா ரட்சிக்க முடியாது. ரட்சிக்கப்படுதலே எடுக்காது. இந்த 10 பாடல்லாம் இந்த வீடுகள்லாம் ஜெபக்கூட்டம் நடத்தும்போது பார்த்துருக்கேன். 10 பாடல் 12 பாடல் சபைகள் வீடு. இது பயங்கர கொடிய அநியாயம். ஏன்னா மற்றதெல்லாம் மூடுறதுக்கு, சத்தியத்தெல்லாம் மூடுறதுக்கு, இயேசுவை மறைப்பதற்கு இவங்க வச்சிருக்கிற ஒரு வழி இந்த 10 பாடல்கள். அல்லேலூயா. மாம்சத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சுட்டு நீ ஏன் கிறிஸ்தவனா இருக்க? பைபிளை தூக்காத, துறை போட்டுரு. மைய கருத்தே இயேசு. இதை செய்கிறது பாவம்னு தெரியல. விசுவாசத்தை தடை பண்ணுறது முதல்ல இயேசுவை மறுதலிக்கிறது, சிலுவை மறுதலிக்கிறது தான். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். அது யோவான் புத்தகம் 1 யோவான் 4வது அதிகாரம் 2-3. தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால் ஆமென். ஆமென். நல்ல காணுங்க. எங்கெல்லாம் இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார், என் பாவத்தை சுமந்தார், எனக்காய் அடிக்கப்பட்டார், என் தண்டனையை ஏற்றுக்கொண்டார், எனக்காய் பலியானார், அப்படிலாம் நீங்கள் அறிக்கை செய்தனா இதுதான் தேவனால் உண்டான ஆவி. அந்நிய பாஷையில் நிரம்புகிறது மட்டுமல்ல. நானும் அந்நிய பாஷை பேசுகிறவன் தான், ஆனால் அந்நிய பாஷை விரோதி அல்ல. ஆனால் எல்லா இடத்துலும் பேசணும் வேதம் சொல்லவே இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுது, மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அந்த ஆவியும் அசுத்தாவி. இங்கே என்ன எழுதிருக்குன்னா, அல்லையா தேவனால், அல்லையா மாம்சத்தில் வந்து இயேசுவை நீ அறிக்கை பண்ணுன்னா நீ தேவனால் உண்டாயிருக்கிற மனுஷன். அடுத்தால என்ன எழுதிருக்கு? 3வது வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை எந்த ஆவியும் உண்டானதல்ல. கேள்விப்பட்ட ஆவி அதுவே, அது இப்போது. என்ன அர்த்தம் தெரியுதா? அந்தி கிறிஸ்துவின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து இயேசுவை மறுதலிக்க வைக்கிறான்.
மாம்சத்தில் வந்து இயேசுவையே மறுதலிக்க வைக்கிறோம். இயேசுவையே மறுதலிக்க வைக்கிறோம். நான் சொல்லுத சத்தியங்கள் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நீங்கள் பிறகு இந்த சீடியை போட்டு கேளுங்க, உங்களை உயிர்ப்பிக்கும். இதுதான் அந்த அந்த கிறிஸ்துவின் கிரியைகள். அல்லையா, உன்னை விசுவாசத்தை தகர்த்து போட்டுட்டா நீ பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது. உன்னை பாவம் செய்ய வைக்கிறோம். பாவம் செய்யணும்னா நீ இயேசுவை மறுதலிக்கணும். பாவம் செய்யணும்னா தேவன் செய்த தியாக பலியாகிய மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கணும். அந்த கிறிஸ்து இப்பவும் இருக்கான்னு வேதம் சொல்லுகிறது. இன்னொன்று சொல்லிட்டாங்க, நீ இப்போ அந்த வேத வசனத்தின் மேலே இருந்த தாகம் கூட கிறிஸ்துவ ஜனங்களுக்கு இல்லாமல் போயிட்டு, ஏன் இன்னைக்கு அநேகர் வேத வசனத்தை வாசிக்கிறது இல்லை, கேட்குறதோடு சரி. கேட்குறது அங்கனே நமக்கு ஆசீர்வாதமான வசனம் சொன்னால் கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. ஏன் நீங்கள் இல்லையா? அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமே வேற. அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமே. நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, பின்னால் சொல்லிக்கிட்டே போவாங்க. நீங்கள் நடத்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. போவதுக்கு பின்னால் ஒரு தூண்டி போடுறதுக்கு ஒரு ஆள், அதெல்லாம் கிடையாது. அது ஒரு காலங்கள், குறிப்பிட்ட காலங்கள் வந்துன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பே வைக்க முடியாது. நேரம் வந்து 15வது வசனம் 4வது அதிகாரம். எவனோ நிலைத்திருக்கிறார். வேதம் என்ன சொல்லுவாங்க? இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுறேன், அவள் தேவன் நினைத்திருக்கிறார். இன்னைக்கு அதை மறுதளிச்சுட்டா தேவன் இருக்க மாட்டார். அதுக்காக தான் பாவம் செய்ய வைக்கிறான். அந்த அந்திகிறிஸ்து என்ன சொன்னால் இதை மறுதளிக்க வைக்கிறான். சபைகளில் போதனை கிடையாது, எல்லாம் டான்ஸும் அற்புத அடையாளங்களும் கண்ணாமூச்சி விளையாட்டும் மாயமால சக்திகளும் அல்லது மெஸ்மரிசமும் ஹியூமனிசமும் சபையில் கடுமையாக வேலை செய்யுது. அது பூராமே அந்திகிறிஸ்து. அந்த அந்திகிறிஸ்துவின் கிரியை மூலமாக இயேசுவை மறுதளிக்க வைக்கிறது. யாரை மறுதளிக்க வைக்கிறது? விசுவாசியவே மறுதளிக்க வைக்கிறது. அவன் பாவம் செய்ய வைக்கிறான். ஹியூமனிசம் மெஸ்மரிசம் எல்லாமே சபைக்குள்ளே வர காரணம் அந்த அந்திகிறிஸ்துவின் கிரியைகள் தான். வந்த உடனே மனுஷனுக்கு ஏற்றார் போல போதனை, மனுஷனுக்கு ஏற்றார் போல ஆலோசனைகள், மனுஷனுக்கு ஏற்றார் போல சபைகள். எங்கே போய் நிற்குமோ அப்படிம்பாங்க. எங்கேயுமோ இன்னைக்கு அது கடைசியில் பிசாசு வாயில் போய் தான் நிற்கும். முடிவு அங்கே தான். நம்ம எங்கே போய் நிற்குமோலாம் அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்கே போய் நிற்கும்? அது அங்கே தான் போய் நிற்கும். பிசாசு வாயில் தான் போய் நிற்கும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். 2வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரம் 23வது வசனம். ஆமென். 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 குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். அவன் தான் திருத்துவ தேவனை தரித்திருக்கிறான். குமாரன் இல்லாமல் நீ பிதாவையும் பரிசுத்தாவையும் பெற முடியாது. இது பெரிய தலைப்பு. இது ஒரே நாளில் உள்ள போதனை அல்ல, பல நாட்கள் நீ இந்த உபதேசத்துக்குள்ளே வந்தால் தான் அதை பற்றி சரியான ஒரு தெளிவுக்கு வர முடியும். நான் இந்த உபதேசத்தை பல வருஷங்களாய் போதித்து இருக்கிறேன். இப்போ ஒரு இன்ச்சு அளவுக்கு மக்கள் வளர்ந்துருப்பாங்க. இது ஒரு கடல் போன்ற போதனை. தயவு செய்து சொல்கிறேன், இந்த அந்திகிறிஸ்துவின் கிரியை ஆகிய இந்த வஞ்சக தன்மைக்கு நீங்கள் இடம் கொடுத்து பாவம் செய்யாதிருங்கள். முதல்ல பிதா யாரு, குமாரன் யாரு, பரிசுத்த ஆவி யாரு தெரிஞ்சுக்கணும். 3 பேருடைய கிரியைகள் தெரியணும். அதுக்கு அடுத்த தெரிய வேண்டியது சிலுவை. இயேசு சிலுவையில் என்னெல்லாம் செய்தார், அவர் எப்படி மரித்தார், அது உங்களுக்கு சரியானபடி புரியணும். அதுக்கப்புறம் இவங்களை அவர் செஞ்ச காரியங்களை நீங்கள் அறிக்கை செய்யணும். இதுதான் பரிசுத்தாவியானுடைய தன்மை. இதில் நீங்கள் எங்கே பாவம் செய்தாலும் உங்கள்கிட்ட விசுவாசம் கிரியை செய்யாது. இதை பிசாசை சொல்லி பிரச்சனை இல்லை, பிரயோஜனம் இல்லை. நான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறேன், அது என்னை பாவம் செய்ய மறுதளிக்க வைக்கிறது. அதனால் அந்த மறுதளிப்பு தான் விசுவாச துரோகத்தை செய்ய வைக்கிறது.
விசுவாசத்தை மறுதலிக்க வைக்கிற கொடிய பாவம் இந்த பிதாகுமாரன் பரிசுத்தாவியை மறுதலிக்க வைப்பது, சிலுவையை மறுதலிக்க வைப்பது. இதுதான் இப்போ உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற கொடிய பாவம். அதனால் நீ யாராக இருந்தாலும் சரி, சரியானபடி மனம் திரும்பி தேவனை சேவிக்க உங்களை